தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தாரக மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது வந்து பார்த்தா நான் முதல்ல ஆரம்பித்தது வந்து போன வாரமே உங்களுக்கு தெரியும். இன்று 100வது வாரம் தளபதியின் மகத்தான திட்டமான குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்குமாக நான் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமானது தளபதியின் ரொட்டி பால் முட்டை வழங்கும் திட்டமானது ஆரம்பித்தோம். இன்று அந்த திட்டத்தின் 100வது வாரம் என்றவார். ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாரம் 2 வாரம் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. 100 வாரம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இந்த 100வது வாரத்தை வந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு நிகழ்ச்சியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பகுதி நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பிரகாஷ் மற்றும் அவங்க நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமே இந்த வாரத்தில் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி இன்று எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த தளபதி அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தெரிந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார். இன்னும் சில நிமிடங்களில் அறிவிப்பு வரவிருக்கிறது. இதற்காக பல கோடி தளபதியின் தொண்டர்கள் தம்பிகள் அனைவரும் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியான ஒரு நாள் நாங்கள் வந்து நடந்த விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் இன்று தமிழக வெற்றி கழகமானது உருவானதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட மூலதனமே நற்பணி தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நற்பணியை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஒரு இயக்கம் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஒவ்வொரு படிகளாக தளபதி ரசிகர் மன்றமாக இருந்து இளைய தளபதியின் நற்பணி மன்றமாக ஆரம்பித்து தளபதியின் மக்கள் இயக்கமாக உருவாகி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக உங்க காரணம் வந்து அனைத்துக்குமே ஒரே எங்களுக்கு மூலதனம் தளபதி தம்பிகளால் அவர்கள் அனைவருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் தான் காரணம். இந்த ஆலமரமாக இருந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இந்த நல்ல சுபிட்சமாக வந்து உங்கள் அனைவருக்குமே ஒரு நிழல் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கற்ப விருட்சமாக வர்றதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழக மக்களாகி நீங்கள் தளபதிக்கு என்றுமே உங்கள் ஆதரவை கொடுத்து இன்று கொடுக்கக்கூடிய ஆதரவை இன்று என்றுமே ஆதரவை கொடுத்து தலைவர்களை நமக்கெல்லாம் தளபதி அவர்கள் மேலே நமக்கு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்சு தளபதியை நம்ம அவருடைய ஆட்சியின் கீழே நல்ல நல்ல விஷயங்கள் தமிழக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்குங்க நம்பிக்கையோட நிச்சயமாக கிடைக்குங்க நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ நல்லா செய்கிறோம். நாங்கள் நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நீங்களே நினச்சி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லி தான் தெரியல, நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய மேலான ஆதரவையும் உங்கள் மேலான உங்களை ஒத்துழைப்புமே நல்கி இன்று தளபதி அவர்கள் வந்து மாநாடு தெரிவிச்சிருக்காரு. இந்த நல்ல ஒரு நாளை வந்து உங்களோட நாங்கள் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில நொடிகளில் தளபதியோட அறிவிப்பு வந்தவொடனே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை வந்து நல்லபடியாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க நம்ம நம்பிக்கையில். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய கலந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை மன்ற நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சான நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று மகத்தான நாள். எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்குண்டான கொண்டாட்டங்கள் இன்று கோவை எடையரபாளையம் பகுதியில் வந்து மிகச் சிறப்பான முறையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் அனைவருமே கலந்துக்கிட்டாங்க. பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளும் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து முக்கியமான நகர ஒன்றிய நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நமது பகுதியில் 100வது வாரம் தளபதியின் ரொட்டிப்பால் முட்டை வழங்கும் திட்டம் குழந்தைகளும் முதியவர்களும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற மிக சிறப்பான திட்டமான தளபதி ரொட்டிப்பால் முட்டை வழங்கும் திட்டம் இன்று சிறப்பான முறையில் இன்று 100வது வாரத்தை இன்று சிறப்பான முறையில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. முதல்ல அந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தளபதி சார்பாகவும் மாநில பொதுச்செயலாளர் அவர் சார்பாகவும் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளுக்காக வந்து தளபதியின் ரசிகர் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிருந்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்று இந்த கொண்டாட்டங்களோடு நிறைவு பெறாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே எங்களது வந்து நலத்திட்டம் நட்பணிகளோடு தான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனுடைய நிகழ்ச்சி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. தேர்தல் எனக்கு அறிவித்த நாளில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சேர்ந்த 150 பெண்களுக்கு வந்து இலவசமாக வந்து புடவைகள் கொடுத்தோம். அதனால் அனைவருக்கும் இனிப்புகளை கொடுத்து எங்களோட கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினோம். இந்த நிகழ்ச்சியானது இன்று தொடங்கப்பட்டதாக இருந்தாலும் எங்கள் தளபதி அவர்களே அரியணையில் தமிழகத்தின் அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கும். அதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் அனைத்து உழைப்புகளும் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய தொண்டர்களும் தளபதி ரசிகர்களும் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களோட முயற்சி நிச்சயமாக அதை செயல்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொடங்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் ஆயிடுச்சு. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்படுகிறதுக்கு ஒரு 7 மாதம் தேவைப்படுது கால அவசரம். ஏதாவது கால் புரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. அதுதான் எங்களுக்கு வேணும். எத்தனை நாளுங்களை எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் அறிவு 2026 தேர்தல் காணப்போன்னு தளபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எங்கள் அறிவிப்பு வந்திருக்கு. எங்களுக்கு அதுக்குண்டான கால அவகாசம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல நேரத்தில் எங்களுக்கு வந்திருக்கிறதா நாங்கள் நினச்சிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கட்சி பார்த்தீங்கன்னா வந்து நலத்திட்டங்கள் வச்சு தான் முன்னெடுத்து நடத்திங்க. இப்போ முன்னாடி சொன்னீங்கன்னா இப்போ இது போக அடுத்தடுத்து நலத்திட்டங்கள் வந்து என்ன மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறீங்கன்னா இப்போ கொடியும் அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலைப்பாடு எப்படி இருக்க போகுது? இல்லை, எங்களுடைய செயல்பாடுகளே வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நட்பணியை மட்டும்தான் மூலதனமாக கொண்டு செயல்பட்டுருக்கிறோம். அது சிறப்பான செயல்முறையில் செயல்பட்டு இருக்கிறது. எங்கள் திட்டங்களானது உங்களுக்கே தெரியும். நீங்கள் மீடியாஸ் உங்களுக்கு நிறைய பக்கம் நீங்களே பார்த்து உங்களோட சேனல்லையும் நிறைய பக்கம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. விலையில்லா விருதமாகட்டும், ரொட்டிப்பால் திட்டமாகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமான இடத்துல வந்து ரத்ததானம் கொடுத்த மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தான் முதலிடத்தில் இருக்கிறது. அது சொல்லிக்கிற பெருமைப்பட்டுக்கிறோம். நான் அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இதற்கு மேலே பல திட்டங்கள் இருக்கிறது. மேலே எங்களுக்கு இது மாநில பொதுச் செயலாளருடைய மூலமாக தலைவர்கள் அறிவிப்பார்கள். எங்களை அந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய வலிமையும் நம்பிக்கையும் எங்கள் தலைவர் ரசிகர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக நிச்சயமாக செயல்படுத்துவோம். மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? தளபதி வசனம் தான் சொல்லணும். நிச்சயமாக நல்ல நாள் கூடிய விரைவில் வந்து அந்த தேதி அறிவிப்பு வரும். தளபதி அவர்கள் இப்போ கூட அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். வந்தவொடனே மிக பிரம்மாண்டத்தை நீங்கள் களத்தில் பார்ப்பீங்க மாநாட்டில்.